ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரென்சியேஷன் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1 சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. ஒரு 3 பர்சன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ, பி அண்ட் சி. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 3 பீசஸ் ஆஃப் கேக் கொடுக்குறேன். இதை ஈக்குவலாக அந்த பர்சன்ஸ்குள்ளே டிவைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? ஆப்வியஸ்லி ஏக்கு ஒரு கேக்கு, பிக்கு ஒரு கேக்கு அண்ட் சிக்கு ஒரு கேக்கு. ஓகே, இதுலேயே கேஸ் 2 எடுத்துக்கலாம். அதே ஏ, பி, சி 3 பேர் இருக்கிறாங்க. இதில் ஏ வந்து 2 நாளாக சாப்பிடாம ரொம்ப பசியோடு இருக்கிறார். பி வந்து ஒரு நாள் மட்டும் சாப்பிடல, கொஞ்சம் பசியாக இருக்குது அவருக்கு. சி வந்து நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக தான் இருக்கார், அவருக்கு எந்த பசியும் இல்லை, ஹீ இஸ் நாட் ஹங்க்ரி. இப்போது அகெயின் ஐம் கிவிங் யூ 3 பீசஸ் ஆஃப் கேக். இந்த 3 பீசஸ் ஆஃப் கேக்கை நீங்கள் இவங்க 3 பேருக்கும் ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒன்று என்ன யோசிப்பீங்க? சிக்கு ப்ராப்ளமே இல்லை, அவருக்கு இப்போ கேக்கு கொடுத்தே ஆகணும்னு அவசியமே இல்லை. ஓகே, பி வந்து ஒரு நாள் மட்டும்தான் சாப்பிடாம இருந்திருக்கார், ஸோ அவருக்கு ஒரு கேக் கொடுத்துட்டு ஏக்கு 2 கேக் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இமேஜின் தேர் ஆர் 2 பாக்ஸஸ். அதே மாதிரி ஏ பாக்ஸ், பி பாக்ஸ். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 10 பால்ஸ் கொடுக்குறேன். ஈக்குவலாக இந்த 10 பால்ஸையும் ஏலையும் பிலையும் ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதில் ஏல 5 பால்ஸு, பியில் 5 பால்ஸ் ஈக்குவலாக ஃபில்அப் பண்ணிடுவீங்க. இதில் அதே மாதிரி கேஸ் 2 திங்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி ஏலையும் பிலையும் பால்ஸ் இருக்குது. ஏல ஒரு 6 பால்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பியில் ஒரு 4 பால்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 10 பால்ஸ் கொடுக்குறேன். இதை ஈக்குவலாக டிவைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஏல ஆல்ரெடி 6 பால்ஸ் இருக்குது, ஸோ இதில் ஒரு 4 பால்ஸ் மட்டும் போடலாம். இந்த பி பாக்ஸில் ரிமைனிங் 6 பால்ஸை போட்டுடலாம். ஸோ இப்போ ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ்லேயுமே ஃபஸ்ட்டு கேஸில் நீங்கள் கொடுக்குறத ஈக்குவலாக கொடுக்கணும்னு நினச்சிங்க. 3 பேர் இருந்தாங்கன்னா 3 பீசஸ் ஆஃப் கேக் இருக்குன்னா ஆளுக்கு ஒன்று கொடுத்துடணும்னு நினச்சிங்க. அதே மாதிரி 10 பால்ஸ் இருக்குன்னா இதில் 5 அதில் 5 போடணும்னு நினச்சிங்க. இது வந்து கேஸ் 1. கேஸ் 2ல் எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃபில்அப் பண்ணலாம், எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இருக்கிறத ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் ஈக்குவாலிட்டி. எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துட்டு ஜாஸ்தி இருக்கிற இடத்துல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது எக்விட்டி. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈக்குவாலிட்டி அண்ட் எக்விட்டி. ஈக்குவாலிட்டினா கொடுக்கறத ஈக்குவலாக கொடுக்க போகிறோம். எக்விட்டினா அவுட்கம் எனக்கு ஈக்குவலாக கிடைக்கணும். தேங்க்யூ.